ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்கள்லாம் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறாங்களா? இல்லை நீங்கள் ஹோட்டல்லே வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா? வெளியவே வாங்கி கொடுத்து அவங்க உடம்புக்கு எடுத்துகிட்ருக்கீங்க நீங்களே. அதனால் வீட்டிலேயே ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் பார்த்துடலாமா? கோதுமை மாவில் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் சப்பாத்தி பிசைகிற அளவுக்கு அந்த பதத்தில் நல்லா கட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். எண்ணெய் மட்டும் மேலாப்பில் தடவி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்க அச்சு எடுத்து இந்த முறுக்கு புளியதில் வச்சு புழிஞ்சு எடுக்கணும். ஈஸியாக தான் இருந்துச்சு. எனக்கெலாம் இந்த இடியாப்பமே புளிய வராது, ஆனால் இது ஈஸியாக தான் வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி மாவை அது மேலே போட்டு போட்டு புழிஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். சூப்பராக வந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மட்டும் செஞ்சு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்மையாக வந்துச்சு. இந்தமாதிரி மாவு தடவிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நான் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா நீளமாகவே வந்துச்சு. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கும் போது உப்பு எண்ணெய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சோடனேயும் இந்த நூடுல்ஸை போட்டு வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். போட்டோடனே பொங்கி வரும். ஏன்னா அந்த மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு, நம்ம மாவு தடவி தானே இது பண்ணோம், அதனால் பொங்கி வரும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் சிம்மில் வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ். என்கிட்ட கேப்சிகம் இல்லை, ஸோ நான் கேப்சிகம் போட முடியலை, என்னால் கிடைக்கல. அப்புறம் ஒரு 3 முட்டை இந்த மாதிரி தனியாக ஓரமாக வதக்கிட்டு லைட்டாக வதங்கினோடனே எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதோடு நம்ம வேக வச்சு வடித்து வச்ச நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெடி. நான் பாப்பாவுக்கும் கொடுத்தேன், நாங்களும் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியை. நானும் சட்டுப்பட்டுன்னு இடத்த காலி பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.